உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். எங்க பட்டவாசு கை வச்சு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம குக் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகாராவுடைய கிரானைட் யூட்டன்சில்ஸ் வச்சு தான் நம்ம குக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து வேற லெவல் பாத்திரம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு சொல்லிட்டாங்க, நான் முதல்ல குழம்பு வச்சாச்சுட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் தான் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே ரொம்ப 2-3 நாளாக வந்து பயங்கர பிஸி. ரெண்டாவது நம்ம தம்பிக்கு வந்து மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அவர் வந்து மொட்டை பாசிங்க அப்படின்னாலே இப்படி தடவி வேற காட்டுறாரு. இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரெஸ் பண்ணி முடிச்சோடனே அவரோட மொட்டையை நான் காமிக்கிறேன், எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்க. காது குத்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அது பெரிய வீடியோவா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அதனால வந்து அதை எடிட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. அதனால தான் வந்து மேபி இந்த வீக்கு வந்து நம்ம போட்டுருவோம். நிறைய பேர் அவ்வளோ விஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலங்கம்மா கோவில் வந்து காமிச்சிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த இடம் அப்படின்லாம் சொல்லி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே அங்கே போயிட்டா ஒரு மன அமைதி, ரொம்ப ரொம்ப மன அமைதி கிடைக்கும். அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே உட்காந்து பொங்கல் வைக்கும்போது அங்கே மேலெல்லாம் பார்த்தோம்னா குரங்கு ஓடி வரும், மயில் வரும், இதெல்லாமே வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெரியாண்டவர் தான் குலதெய்வம் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அங்கே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். சமைக்க போகிறோம் இன்னைக்கு வந்து மட்டன் சுக்கா வைக்க போகிறேன். மட்டன் சுக்கானா நம்ம வெங்காயம்லாம் போட போகிறதில்ல, பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு மட்டன் சுக்கா வைக்க போகிறோம். சூப்பர். இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எறா குழம்புக்கு மசாலா வறுக்க போகிறேன். சரிங்களா? எறா குழம்பு மட்டன். ஆமாம், மீன் வந்து ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கலாம். சாதம் வந்து இங்கே குக்கரில் வச்சுருக்கேன் நான். சில டைம் வடிப்போம், சில டைம் வந்து குக்கரில் வச்சிரும். அது என்னவோ எனக்கு குக்கரில் சாப்பிட்டு பழகிடுச்சு. அப்பாவுக்கு வந்து வடிச்சாதான் பிடிக்கும். ஆமாம், எனக்கு கூட குக்கரில் வச்சாதான் பிடிக்கும். அது எங்களுக்கு அந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் வடித்து சாப்பிடும் போது அதில் ஏதோ ஒரு டேஸ்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வச்சு சாப்பிட்றோம். ஆனால் மோஸ்ட்லி குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது இல்லைங்கம்மா, ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மிளகு, இது எறா குழம்புக்கு மிளகு வந்து ஒரு 1.25 ஸ்பூன், அதே மாதிரி சோம்பும் ஒரு 1.25 ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டால் போதும். இந்த தனியா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கூட கிடையாது, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வைக்கல அப்படின்னாக்கா தனியாக வந்து இதுலேயே போட்டு வதக்கிக்கங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இல்லை, பூண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கேன், இதில் தட்டி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 10 பீஸ் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மட்டனை வந்து வேக வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன். இதெல்லாம் வறுபட்டுட்டு இருக்கும் போதே ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்படி வதக்கிக்கலாம். இதுவும் கொஞ்சம் வறுபடட்டும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மட்டனுக்கு காஞ்ச மிளகாவும் பூண்டும் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 4 கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு நான் வேக வச்சுருக்கேன், வேறு எதுவுமே போடலை. இந்த கருவேப்பிலையும் இந்த மட்டனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இது வரைக்கும் நம்ம மஞ்சத்தூள் போடணும். இந்த வெங்காயம் இதுக்காக மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் உப்பு போட்டிருக்கணுமோ மட்டன் வேக வைக்கிறதுலையும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா எறா குழம்புக்கு மிளகு, ஜீரகம் இது எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுருச்சு. முதல்ல இதை மிக்சியில் சேர்த்துக்கங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதில் வெங்காயம், தக்காளியும் நல்லா வதக்கிட்டு போட போகிறோம். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்லா 4 வெங்காயம். ஒரு 1/4 கிலோவுக்கு கூட போடுங்களேன். ஏன்னா எறா வந்து
1 கிலோ எறா இருக்கு. ஏன் அழுதுகிட்டே இருக்கான் தம்பி? தம்பி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அதனால. ஆமா. காலையில இருந்து விளையாட்டு குளிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா தூக்கம் வந்துடும். தூக்கமும் வந்துருச்சு அவருக்கு. ஆமா, அந்த டைம்ல அவரை தூங்க வச்சிடணும் கரெக்டா. இல்லைன்னா அதான் தூக்கம் பசி தான் அவருக்கு. ஒரு 11 மணிக்கு டீ தருவோம் இல்லைங்களா, அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் வந்து சக்கரை போட்டு இந்த மொட்டை தலை எப்படி மொட்டை பாஸ் எங்கடி தங்கம்? மொட்டை பாஸ் எங்கடி? மொட்டை பாஸ் எங்கடி? காட்டுங்க தங்கம், காட்டுங்க தங்கம். என்னடி யார் எடுத்துக்கிட்ட ட்ரெஸ் போகுது? வேற லெவல்ல இருக்கு. இது பழைய ட்ரெஸ். அப்படியா? வணக்கம் சொல்லிடு. வணக்கம் சொல்லுங்க. வெரி குட் தங்கமே. அதே மாதிரி மொட்டை பாஸ் எங்கன்னு காமிச்சிருங்க உங்களுக்கு. பட்டு மொட்டை பாஸ் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. மொட்டை பாஸ் மட்டும் காட்டுங்க, அதுதான் தெரியாது. முடியங்க பாத்தங்க. முடியங்க முடியங்க போச்சுமா. பட்டுமே அவர் ஏதோ யோசிக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு முடியங்கன்னு கேட்டாராம். ஏண்டா கொஞ்ச நேரம் அசந்த கேப்ல என்னென்னவோ பண்ணிட்டானுங்க அன்னைக்கு அப்படின்ட்டு. தங்கம் மொட்டை பாஸ் எங்கடி? செல்லம் மொட்டை பாஸ் எங்க எங்க காணோம்? ஏய் என்னடா ஆடியன்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க மொட்டை பாஸ்ன்ட்டு. யோகனுடைய அந்த காய்கறி வீடியோ யார் யார் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மொட்டை பாஸ் எங்க மொட்டை பாஸ் கை வச்சு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் அதானே. ஓகே பிளைன் கிஸ் கொடுத்துறேன் உங்களுக்குலாம். இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல வந்து அந்த தலப்பா கட்டுறதுக்குள்ள அவனுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கு பாருங்க. அவ்வளோ இது பண்ணா நாங்க கட்டுவோம் அவர் கழட்டி வைப்பாரு. நாங்க கட்டுவோம் அவர் கழட்டி வைப்பாரு. இதே வேலை தான் நடந்தது. ஆனா இந்த பட்டைக்காக அவ்வளோ ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து இவர் சுற்றி இருந்தோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் அன்றைக்கி மறுநாள் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், எப்படி மொட்டை அடிக்க போகிறோம், ஏன்னா பிடிச்சி இதே இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தார். ஆனால் மொட்டை வச்சாச்சு. ஆனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அடிக்கல. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். செம்ம ஹாப்பி இல்லை தங்கம்? நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சூப்பரா இருக்கு. எந்த வீடியோல? காய்கறி வீடியோ. ஓ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. தூக்கத்தில் இருக்காரு, அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கான். சரிப்பா நீ போப்பா. 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீக்காக எல்லாம் டீ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கு பாருங்க. வேக வச்ச இந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து இந்த தண்ணி இருக்கும் போதே நம்ம மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இருப்பா டீக்கு சக்கரை சேர்த்துறேன். சக்கரை இல்லைம்மா இங்கே இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து எறா குழம்புக்கு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதே நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா அதை வந்து இதோட மூடி இல்லையாப்பா இது? இல்லை அந்த இதோட மூடி. எறா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம், தக்காளி வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இது வதங்கினா போதும். இது கொஞ்சம் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எறா குழம்புக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி வதக்கிறதுக்கெலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மசாலாவிலேயே இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். எறா குழம்புக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஜீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அந்த இது ஆறிடுச்சு மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவுமே எறா தொக்குதாங்களாம்மா? ஆமாப்பா. வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா செஃப் மாதிரி டீயை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பூனில் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான். இப்போ இதில் வந்து நம்ம எறா வந்து போட்டுக்கலாம்ப்பா. மசாலா போடலான்னு பார்த்தா அப்புறம் மசாலா போட்டுட்டா நமக்கு வந்து எறா வந்து இது வதங்காது. அதனால் எறா வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துப்போம். எவ்வளோ இறங்குமா? இது வந்து ஒரு 1.25 கிலோப்பா. 1.5 கிலோ வாங்கினேன், எப்படியே 3/4 கிலோ போயிட்டுருக்கோம்பா. ஸோ இது வந்து வானகத்தில் வந்து லாஸ்ட் வீக் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் ஆகுதுல வானகரம் போய். போன மாதம் வந்து நாங்கள் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வானகரம் போய் 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அப்படியே போய் வாங்கி ஸ்டோர் பண்ணி எப்பயுமே ஃபிஷ்ஷு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். மசாலா போட்டு. ஆமாம் மசாலா போட்டு டெய்லி கூட நீங்கள் ஃபிஷ் வந்து சாப்பிட்லாம் இல்லைங்களா. அதில் வந்து இதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் கிடையாதுன்ட்டு. பட் அது கரெக்டான எனக்கு தெரியாது. மீன் வந்து சாப்பிட்லாம், அது கூட குழம்பு மீன் தான் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்கப்பா. நமக்கு வறுத்தால பிடிக்கும். ஆமாம் மட்டன் பாருங்க வேற லெவலில் இருக்குது. ஆஹா
இன்னும் கொஞ்ச நேரம் வந்துங்க நல்லா சுக்கா மாதிரி ஆகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். எறா குழம்புக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கடையில் வாங்குகிற மசாலா வந்து 4 ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் அரைக்கிற நம்ம அம்மா சமையல் மசாலாவுமே 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதில் வந்து நம்ம திட்டமான ஒரு எல்லா மசாலாவும் சேர்த்து அரைக்கிற தொட்டு நமக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் காட்டம் இருக்கும். அதனால் கம்மியாக போட்டாலே போதும். இதே கடையில் வாங்குறது 4 ஸ்பூன் போட போகிறோம் இல்லை 6 ஸ்பூன் போட போகிறோம் அப்படின்னா இது 3 ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், இந்த எறா குழம்புக்கு 1 கிலோ இல்லைங்களா, ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கம்மா? சிக்கன் மசாலா சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். வறுவல்னா இந்த கிரேவி மாதிரி வைக்கிறாங்களா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எறா குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். வெஜ்ஜி அப்புறம் வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் குழம்புக்கு, அதுக்கப்புறம் பேபிகார்ன் குழம்புக்கு, இது பன்னீர், அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வெஜ்ஜி. நாங்கள் வீடியோவில் தான் வந்து நான்வெஜ் அதிகமாக செய்வோம். ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் எல்லாமே. எதுவுமே நான்வெஜ் ஐட்டம்ஸோ மட்டன் மசாலா கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே மசாலா. சிலருக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா, மசாலா பிடிக்காது. பட்டை, லவங்க, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம் வந்து சிலருக்கு பிடிக்காது. பியூர் வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு இந்த மசாலா பிடிக்காது. ஆனால் வந்து இதில் எல்லாமே வெஜ்ஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நம்ம சேர்க்கணும். நான்வெஜ் கிடையாது. மசாலா அரைச்சிட்டோம். இப்போ வந்து அதில் மிளகு, ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோடவே இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி வதக்கிக்கணும். நம்ம கொதிக்கிறது தான் பார்க்கும்போது எப்படி இருக்குது. அப்படியே சாப்பாடை போட்டு இதில் பணிஞ்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, ஹைலைட்டாக இருக்கும். ஏதாவது வரலட்சுமி நேரம் நம்ம இந்த இது கிட்ட ஒரு இல்ல அங்க ஒரு தம்பி சொன்னாப்லையேப்பா, எங்க போயிட்டு இருந்தோம் நம்ம போட்டோ ஷூட்டுக்கு போகும்போது ஒரு தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு, ஐயோ நீங்க சொல்லும் போது அந்த சட்டியில பார்க்கும் போது எனக்கு நாக்கு ஊறுது வரே. ஆக்சுவலி தம்பியோடைய போட்டோ ஷூட்காக போன வீக் போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவில் டீ குடிக்கிறதுக்காக ஒரு ரத்னம் தான். அங்கே வந்து காலேஜ் படிக்கிற ப்ரோ ஒருத்தர் வந்தாரு. வந்து பார்த்துட்டு அம்மா அவங்களை மீட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி காமிச்சிட்டு சொன்னார், அதை பார்க்கும் போது எனக்கு பயங்கர டெம்ப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், அதை பார்க்கும் போது எனக்கே டெம்ப்ட் ஆகுதுன்னா நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும். பாருங்க, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு. நம்ம இவ்வளோ செய்கிற தொட்டு தான் 1.5 ஸ்பூன் போடணும். நீங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்க்கணும். உப்பு எப்பவுமே தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு அந்த அளவு தெரியுங்கன்னா டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கங்க. மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்ல ஒரு வதக்கு. கடைசியில் இறக்கும் போது நம்ம மட்டனுக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அதாவது நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பிரட்டிடுங்க. இது நல்லா வதங்கி நமக்கு வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதே நீங்கள் சப்பாத்தி இல்லை நான் இந்த மாதிரி பரோட்டா இதுக்கெல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த திக்னஸில் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். செதுருதுப்பா, செதுருது. அதுதான் நானும் சொல்கிறேன். இங்கே ஒரு பக்கம் செதுட்டு அங்கே ஒரு பக்கம் செதுட்டு பாருங்க. ஃபிஷ்ஷு சங்கரா மீன் தானேங்கம்மா. ஆல்ரெடி நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் மாங்காய் பச்சடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து இது எப்பவுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சாம்பார், ரசம், தயிர் சாப்பிடும் போது எடுத்து கொஞ்சமாக சூடு பண்ணி சாப்பிட்டுப்போம். அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். இந்த மீன் வந்து நேற்று மசாலா போட்டு வச்சுருக்கோம். தான் நேற்று ஃப்ரீசரில் வைங்க, அது கெட்டு போவாதில்லைங்கம்மா, நல்லா தானே. ஃப்ரீசரில் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வைக்கணும். ஓகே. மசாலா அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி ஊற்றி விட்டுருவோம். இதை வருங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நமக்கு சாப்பாட்டுக்குன்னா. நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிடலாம்.
ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே மாங்காய் பச்சடியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருப்பா குழம்புப்பா. எறா குழம்பு ரெடி. ஆமாப்பா. கொத்தமல்லியும் சேர்த்து இதில் போட்டுருவோம். அவ்வளோதான். கொத்தமல்லியும் மூடி வச்சுருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே மூடிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம குக் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகாராவுடைய கிரைனைட் யூட்டன்சில்ஸ் வச்சு தான் நம்ம குக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து வேறு லெவல் பாத்திரம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது செட். ஆமாம். ஸோ உங்களுக்கு இந்த இதுவுமே வெசலுமே அதுதான். ஸோ அது கூட டோருக்கு பண்ணி ஸோ 2 திங்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய செட்ஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, சூப்பராக நம்ம எறா குழம்பு வச்சாச்சு. மட்டன் சுக்கா பண்ணியாச்சு. சாதம் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான குழம்பு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல குழம்பு தான் சொன்னேன். குழம்பு வச்சாச்சுட்டாங்க. வரலட்சுமி எதையோ சாப்பிட்டுட்டு இல்லை எதையோ சாப்பிட்டு அந்த டேஸ்ட்ல மயங்கி போயிருக்கிறாங்க இந்த அம்மா. ஸோ வந்து இப்போ வந்து வருஷ கணக்கில் திட்டி இப்போதான் பாதாம் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ரெகுலராக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி இப்போலாம் சாப்பிட்டு வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மட்டன் சுக்காவும் ஃபிஷ் ஃப்ரையும் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும் போதே கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பும் டேஸ்ட்டாக தான். இல்லை நான் டேஸ்ட் பண்ண இது எனக்கு பார்க்கும்போது ஒரு டெம்ப்டி ஏற்றுறது. அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அவருக்கு. இல்லை இது வந்து பார்த்தா நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு இது தெரியல. இது பாருங்கள், பார்த்தோம்னா இப்படி ஒரு டெம்ப்டி ஏறுதா. ஃபிஷ் ஃப்ரைலாம் ஹைலைட்டு. மசாலா உதிராம வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தம்பியோடைய காது குத்து வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர். நாங்கள் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து லீவு, அம்மா சமையல் வந்து லீவு. எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்றது தெரியல. ஐயோ, என்ன எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணி கேட்டாங்க, நாளைக்கு கடை இருக்குமான்னு சொல்லி. ஐயோ தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து சரி அன்றைக்கி ஒரு நாள் எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் லீவ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம வெளியே போகிறோம், எங்கே போகிறோன்றதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.